என்னால பிரஷர் தாங்க முடியல சார். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான்னா அப்புறம் இருக்கு அவனுக்கு. சரி சரி வைக்கிறேன் சார், அப்புறம் கூப்பிடுறேன். என்ன மேடம், ஏற்கனவே ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்கோம், நீங்க வேற புதுசா குழப்பாதீங்க. என்ன உங்க முன்னாள் புருஷன் நிரபராதி அதானே சொல்ல வந்திருக்கீங்க? இல்ல, அவன் பயங்கரமான ஃப்ராடு. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவன் ஒரு பெரிய திருட. நம்ம ஜாக்கிரதையா இல்லைன்னா ஈஸியா நம்மள ஏமாத்திட்டு போயிட்டே இருப்பான். என்ன மேடம் சொல்றீங்க? இது வரைக்கும் சிவம் எந்த கேஸுக்காகவும் கோர்ட்டுக்குள்ள வந்து வாதாடினதே இல்ல. நீங்க சொல்ல வந்த விஷயத்தை நேரடியா சொல்லுங்க. சிவம் போலீஸையும் சட்டத்தையும் ஏமாத்த பாக்குறான். நாம அதை விடக்கூடாது. வீட்டுக்கு முன்னாடி ஒரு பொம்மையை புதைச்சு வச்சிருக்கான். அதுக்கு அவன் சொன்ன கதைய நீங்க எப்படி சார் நம்பிட்டு வந்தீங்க? எனக்கு புரியல மேடம். திருவிழால வச்சு என்னமோ நடந்திருக்கு. சிவம்க்கும் பாஸ்கருக்கும் நடந்த சண்டையில பாஸ்கர் இறந்துட்டான். அன்னைக்கு நானும் கூட இருந்ததுனால பாஸ்கரோட பாடிய அவனால டிஸ்போஸ் பண்ண முடியல. அதனாலதான் பாடிய வீடு வரைக்கும் கொண்டு வந்து வீட்டுக்கு முன்னாடியே புதைச்சு வச்சிருக்கான். அவன் மேல டவுட் வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே பாடி அங்க இருந்து எடுத்து வேற எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கான். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் மேடம். ஆனா இது எதுக்குமே நம்ம கிட்ட ஆதாரம் இல்லையா மேடம்? பாஸ்கரோட பாடி கிடைக்கிற வரைக்கும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. என்ன சார் நீங்க சட்டப்படி விசாரிச்சுட்டே இருந்தா உண்மை தெரிஞ்சிருமா? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, மொத்த கிரிமினல்ஸ் ஹேண்டில் பண்ற மாதிரி நீங்க அவனையும் ஹேண்டில் பண்ணணும். உண்மை தானா வெளியில வரும். அவர் லாயர் மேடம். நாங்க ஏதாவது பண்ண போய் அதை யாராவது வீடியோ எடுத்து இன்டர்நெட்ல போட்டாங்கன்னா அப்புறம் அது எங்களுக்கு தானே பிரச்சனை ஆகும். சிவத்தை இந்த கேஸ்ல நான் கையும் களவுமா பிடிக்கணும். சார், பாஸ்கருக்கு சிவம் மேல எவ்வளவு கோவம் இருக்கோ அதே அளவுக்கு அன்பு மேலயும் கோவம் தான். இந்த கேஸ்ல அவங்க 2 பேருமே இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. இதுல என் பொண்ணு இனியாவும் கூட சேர்ந்து செஞ்சிருக்காளோன்னு தோணுது. நீங்க பேசாம உங்க 3 பேரையும் கூப்பிட்டு தனித்தனியா விசாரிச்சீங்கன்னா உண்மை தானா வெளியில வந்துரும். ஆமா, உங்களுக்கே இந்த கேஸ் மேல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சார், அந்த சிவத்தால பாதிக்கப்பட்டவன் நான். அதை விட முக்கியம், ஒரு கிரிமினல் இவ்வளவு ஈஸியா தப்பிக்கிறதுக்கு நம்ம விடக்கூடாது. அப்போ சிவம் தான் பாஸ்கரை கொலை பண்ணான்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா சார். திருவிழாவுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சிவம், அன்பு 2 பேரும் நடவடிக்கையும் கொஞ்சம் கூட சரியில்லை. நீங்க அவங்க கூட தான் இருந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியாம எப்படி நடந்துச்சு? இல்ல சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, பாஸ்கர் கேஸ்ல ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. இந்தாங்க சார். எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து பாஸ்கர் பேசின கால் ஹிஸ்டரி எல்லாம் வந்திருக்கு. பாஸ்கர் அவங்க அம்மாவுக்கு மட்டும் ஃபோன் பண்ணல, இன்னொருத்தருக்கும் பண்ணியிருக்கான். யாருக்கு? அன்புக்கு. பாத்தீங்களா சார்? இத பத்தி அன்பவோ சிவமோ உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? நான் சொன்ன மாதிரி அவங்களெல்லாம் தனித்தனியா கூப்பிட்டு விசாரிங்க. உண்மை தானா வெளியில வந்துரும். என்னடா கூத்து இதெல்லாம்? யாரோ ஒரு சாமியார் சொன்னாருன்னு இப்படி ஒரு பொம்மையை கொண்டு வந்து தோட்டத்துல புதைச்சு வச்சிருக்க? இல்லம்மா, நல்லதுன்னு சொன்னாரு, அதான். நீ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ப மாட்டியேடா. இப்ப பாரு என்ன நடந்துச்சுன்னு. ஏதோ அந்த பாஸ்கரை கொண்டு புதைச்ச மாதிரி போலீஸ் வந்து அதை தோண்டி பாக்குறாங்க. அம்மா, அதான் பிரச்சனை முடிஞ்சிருச்சுல்ல, அதை விடுங்க. சிவம், ஏதாவது பிரச்சனையா? என்கிட்ட எதையாவது மறைக்கிறியா? ஒண்ணு இல்லம்மா. அந்த பாஸ்கர் திருவிழாவுக்கு வந்தானா? இல்லம்மா. அன்பு, நீயாவது சொல்ல. நான் அவனை பார்க்கல அத்தை. அப்புறம் யார் தான் இதெல்லாம் பண்றாங்கன்னு தெரியலையே. அவனை காணோன்னு தேடிட்டு இருந்த போலீஸ் திடீர்னு அவன் செத்து போயிட்டான், அவன் பாடி இங்கதான் இருக்குன்னு நம்ம வீட்டுக்கு வந்து ஏன் தோண்டி பார்க்கணும்? என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா விடுங்க, திரும்ப திரும்ப ஏன் அதே பேசுறீங்க? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு சிவம். இதுல குழம்புறதுக்கு என்னமா இருக்கு?
திருவிழால பூஜை பண்ணி வீட்ல போய் புதைக்க வைக்க சொல்லி எனக்கு ஒரு பொம்மையை கொடுத்தாங்க. நான் அதை புதைச்சு வச்சேன், அவ்வளவுதான். பாஸ்கர் காணோங்கிறதையும் நான் பள்ளம் தோண்டதையும் சேர்த்து வச்சு யாரோ போலீஸ் கிட்ட தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. நிஜமாவே எங்கிட்ட இருந்து 2 பேரும் ஒண்ணும் மறைக்கல. இல்லம்மா, நாங்க உங்ககிட்ட இருந்து எதையும் மறைக்கல. இங்க பாருங்க, 2 பேரும் இப்பதான் வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா என்னால தாங்கிக்கவே முடியாதுடா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, போங்கம்மா. என்ன சிவம் இது? எனக்கும் தெரியல அன்பு. என்ன தெரியலங்கிற? அப்போ பாஸ்கரோட பாடி எங்க? நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். யார் அந்த பாடி எடுத்திருப்பாங்கன்னு தெரியல. விளையாடாத சிவம், உன்னை தவிர இதை யார் பண்ண முடியும்? இங்க புதைக்கிற மாதிரி புதைச்சிட்டு வேற எங்கேயாவது எடுத்துட்டு போயிட்டியா? என்ன அன்பு, அதை ஒரு தடவை புதைக்கிறதுக்குள்ள நான் படாத பாடுபட்டுட்டேன். திரும்பவும் அதையே நான் தோண்ட போறேன். அப்போ புதைச்ச பாடி எங்க போகும்? திரும்ப திரும்ப நானும் அதை தான் யோசிக்கிறேன். புதைச்சவனோட பாடி எங்க போச்சு? இந்த வீட்ல உள்ள யாரோ இல்ல, பாட்டி குழலி அவங்க தான் பண்ணிருக்கணும். இருக்கலாம். சிவம் மாமா சச்சே, அப்பாலாம் பண்ணிருக்க மாட்டாரு. அப்போ சரவண? அவனுக்கு தான் நடந்தது எதுவுமே தெரியாதே, அப்புறம் அவன் எப்படி பண்ணிருப்பான்? அப்ப வேற யார் தான் பண்ணிருப்பாங்க? ஒருவேளை இப்படி இருக்கலாமா? நான் அவனை தார்பாயில வச்சு கட்டின பிறகு காரை எடுக்கிறதுக்காக வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அதை ஓபன் பண்ணல. காரை எடுத்துட்டு போக 2 மணி நேரம் ஆச்சு. அந்த கேப்ல தான் இது நடந்திருக்கணும். யாராவது பாடியை மாத்திருப்பாங்களோ? என்ன சொல்ற? ஆமா அன்பு, நாம அங்கிருந்து எடுத்துட்டு வந்தது பாஸ்கரோட பாடி இல்ல, இந்த பொம்மையை தான். அப்போ மதுரையில வச்சு பாஸ்கரோட பாடி காணாம போச்சுன்னா அதை எடுத்தது யாரு? அவங்க ஏன் அதை ஒளிச்சு வைக்கணும்? எனக்கு எதுவும் தோணல. நம்ம பாடி எடுத்துட்டு வந்து தோண்டி புதைச்சது நிஜம். அதுக்கப்புறம் யாராலையும் இங்கிருந்து பாடியை வெளியில எடுத்துட்டு போயிருக்க முடியாது. இங்கிருந்து தோண்டி எடுத்திருந்தாலும் சரி, இல்ல திருவிழாவில் வச்சு பாடியை எடுத்துட்டு போயிருந்தாலும் சரி, எடுத்தவன் எதுக்காக அதை எடுக்கணும்? அவனோட நோக்கம் என்ன? போலீஸ் உன்னை நம்பல. அவங்க தோண்டினப்ப எதுவுமே கிடைக்கலனா பரவாயில்ல, டம்மியா ஒரு பொம்மை கிடைச்சிருக்கு. இன்னும் அவங்களுக்கு சந்தேகம் ஜாஸ்தி ஆயிருக்கும். அதான் பாடி கிடைக்கல. இல்ல சிவம், இப்ப பாஸ்கரோட பாடி எங்க? அதை எடுத்தவங்களோட நோக்கம் என்ன? அதை நாம கண்டுபிடிக்கணும். இல்லனா என் தலையே வெடிச்சிரும்.
கோர்ட்டுக்கே வராம கேஸ்ல ஜெயிக்கிற ஆள் நீ. உனக்கு எப்பவுமே ஸ்ட்ரெயிட் ரூட் பிடிக்காது, கிராஸ் ரூட் தான் பிடிக்கும். இந்த விஷயத்திலையும் நீ இப்படிதான் எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்றதுக்காக ஏதோ பண்ற. நீயா தப்ப ஒத்துக்கிட்டா உனக்கு நல்லது. பாஸ்கர் ஜெயில இருந்து தப்பிச்ச ஒரு கைதி. அதனால நீ உண்மையை சொன்னா இந்த கேஸ்ல இருந்து ஈஸியா வெளியே வந்துடலாம். சொல்லு. நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. பாஸ்கர் என்னை கத்தியால குத்தி இருக்கான். அவனுக்கு ஏதாவது நடந்தா நீங்க என்னதான் சந்தேகப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். அப்புறம் எப்படி நான் இதை பண்ணியிருப்பேன் நீங்க நினைக்கிறீங்க? அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அன்னைக்கு நாங்க எங்க ஃபேமிலியோட சாமி கும்பிடுறதுக்காக திருவிழாவுக்கு போயிருந்தோம். சரி, திருவிழாவில் யாரை பார்த்தீங்க? யாரையும் பார்க்கல. இங்க பாருங்க மேடம், அன்னைக்கு காலையில உங்க போனுக்கு ஒரு கால் வந்திருக்கு. அது யார் பண்ணா? அவங்க கிட்ட என்ன பேசுனீங்க? அது யாருன்னு எனக்கு தெரியாது. ஃபோன் வந்துச்சுன்னு எடுத்து பேசினேன். திருவிழாவோட சத்தத்துல எனக்கு எதுவுமே கேட்கல. நான் ஃபோனை கட் பண்ணிட்டேன். அப்ப நீங்க பாஸ்கரை பார்க்கவே இல்லை? இல்ல. பாஸ்கர் திருவிழாவுக்கு வந்தது உண்மைதான். அவன் உங்களை ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கான். நீங்களும் அவனை போய் பார்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஏதோ நடந்திருக்கு. அதை நீங்க என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. உண்மையை சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? பாஸ்கர் ஒரு கிரிமினல். அப்படி நீங்க ஏதாவது பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். உண்மையை சொல்லுங்க. குழந்தைங்க எப்பவுமே பொய் சொல்ல மாட்டாங்க. நீயும் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். எதுக்கு பயப்படுற? நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். அங்கிள் கேட்குற கேள்விக்கு உனக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் சொல்லு. ஓகேவா? இல்ல அங்கிள், எனக்கு எதுவும் தெரியாது. இங்க பாருமா, நீ உண்மையை சொல்லலைன்னா பிரச்சனை உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் தான். அன்னைக்கு காலையில நீயும் உன் அன்பு அம்மாவும் அழுதுகிட்டே இருந்தத அரசி மேடம் பார்த்திருக்காங்க. எதுக்கு எழுதிங்க? அப்படி என்ன நடந்துச்சு? சொல்லுமா, எதுக்காக நீயும் உன் அன்பு அம்மாவும் அழுதீங்க? உன் கார்ல பாஸ்கர் பாடிய உன் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்க. வேண்டாம் சிவம், சிரிக்காத. என்னால உன்னை வேற மாதிரி கூட விசாரிக்க முடியும். நீ பாஸ்கர் பாடிய உன் வீட்டு தோட்டத்துல புதைச்சிருக்க. உண்மைதானே? நீங்க சொல்றது உங்களுக்கே லாஜிக்கா இருக்கா? யாராவது பாடி எடுத்துட்டு வந்து தோட்டத்தில் புதைப்பாங்களா? அதுவும் என்ன மாதிரி ஒரு கிரிமினல் லாயர் இதை பண்ணுவாங்களா? எங்கேயோ மதுரையில் நடந்ததுன்னு சொல்றீங்க. அங்கிருந்து பாடியை சென்னை வரைக்கும் தூக்கிட்டு வருவீங்களா? அதுதான் உன்னோட சாமர்த்தியமே. அப்படி யாராவது பண்ணுவாங்களான்னு எங்களை யோசிக்க வச்சுட்டு நீ அதையே தான் பண்ணியிருப்ப. நீங்க தான் தோட்டத்தில் தோண்டி பார்த்துட்டீங்களே, அங்கதான் பாடி எதுவும் இல்லையே. அப்புறமும் இப்படி கேட்டா என்ன அர்த்தம்? ஒரு டம்மி பொம்மைய கோவில்ல பரிகாரம் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லி அங்கிருந்து கொண்டு வந்து இங்க புதைச்சி வச்சிருக்க. இதை நாங்க நம்பணுமா? ஒழுங்கா உண்மையை சொல்லு. நான் எதுவும் பண்ணல.
நீ பாஸ்கரோட பாடிய அங்கதான் புதைச்சிருக்க. அரசி குழலிக்கு உன் மேல சந்தேகம் வந்த உடனே பாடி அங்க இருந்து டிஸ்போஸ் பண்ணிருக்க. அந்த பாடி எங்க? சொல்லுங்க மேடம், பாஸ்கரோட பாடிய உங்க ஹஸ்பண்ட் எங்க புதைச்சு வச்சிருக்காரு? திருவிழா முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் நீங்க ஒரே டென்ஷனா இருந்திருக்கீங்க. தோட்டத்துல புதுசா வச்ச ரோஜா செடியை உத்து பார்த்துட்டே இருந்திருக்கீங்க. சொல்லுங்க, எதுக்காக டென்ஷனா இருந்தீங்க? ஏன் அந்த செடியை பார்த்துக்கிட்டே இருந்தீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். குழலிக்கு என் மேல கோவம். குழலிக்கும் சிவத்துக்கும் தான் கல்யாணம் நடக்க இருந்துச்சு. ம், அது நடக்காம சிவம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த கோவத்துல தான் குழலி தப்பு தப்பா எங்களை பத்தி ஏதோ சொல்லியிருக்கா. நைட்டு 11 மணிக்கு மேல நீ, உங்க அப்பா, அம்மா தோட்டத்துல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நைட்டு தூக்கம் வரல. நாங்க 3 பேரும் தோட்டத்துக்கு போய் காத்து வாங்க போனோம். ஏன் தோட்டத்துக்கு போனீங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? இங்க பாரு சிவம், என்ன நடந்துச்சுன்னு மட்டும் சொல்லு. உன் மேல எந்த கேஸும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். இத பாருங்க மேடம், நீங்க உண்மையை சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப நல்லது. இங்க பாருமா, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு அங்கிள் கிட்ட சொல்லு. உங்க அப்பா அம்மாவுக்கு பிரச்சனை வராம பாத்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. பாட்டி, நீயா? சிவம், என்னடா சொன்னாங்க ஸ்டேஷன்ல? ஒன்றும் இல்லைம்மா, எங்கள் 3 பேரையும் தனித்தனியாக விசாரிச்சாங்க. அவங்க எதிர்பார்த்தது ஒன்றுமே கிடைக்கல. அப்புறம் கிளம்பி போக சொல்லிட்டாங்க. என்னடா இது சம்பந்தம் இல்லாம? நம்மள பார்த்தா என்ன கொலைகாரங்க மாதிரியா இருக்கு? இல்ல கொலைய பண்ணிட்டு மறைக்கிற ஆளுங்க மாதிரி இருக்கா? போய் இந்த பாஸ்கரை தேட தேவையில்ல. நம்மள போட்டு இப்படி சாவடிக்கிறாங்களேடா. அதுவும் சின்ன குழந்தைய போட்டு பாடப்படுத்துறாங்க. போலீஸ்காரங்களே இப்படிதாம்மா, திரும்ப திரும்ப எதையாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துக்கலாம். கோயிலுக்கு போயிட்டு வந்தா எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நினைச்சேன். இப்ப போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் ஒரே பிரச்சனையா இருக்கு. இல்லைம்மா, எனக்கு என்னமோ கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நல்லது நடக்கிற மாதிரி தோணுது. எதுடா நல்லது? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வர்றதா? இல்லைம்மா, பாஸ்கர் விஷயம் இதோட முடிஞ்சிடும். காணாம போனவன் திரும்ப வரமாட்டான்னு எனக்கு தோணுது. ஏய், அவன் எங்கேயாவது போய் தொலைஞ்சு நல்லபடியா இருக்கட்டும். நம்ம நிம்மதியை கெடுக்காம இருந்தா சரி. சிவம், சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், வா சாப்பிடலாம். இல்லைம்மா, நாங்க வர வழியில தான் சாப்பிட்டு வந்தோம். அப்பா சாப்பிட்டாரா? இல்லடா, மேல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சரி, நீங்க போய் பாருங்க. அப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. ஒன்றும் இல்லைம்மா. இல்லப்பா, அந்த அங்கிள் திரும்ப திரும்ப என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. நான் வளரிடுவேணும்னு எனக்கு பயமா இருந்துச்சு. பயப்படாதம்மா, நீ என்ன சொன்னியோ அதையே எங்க கேட்டாலும் திரும்ப சொல்லு. ம், பார்த்துக்கலாம். அவன் இருந்த வரைக்கும் என்ன நிம்மதியா இருக்க விடல. இப்பவும் என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறான். யாரு? தெரியல, ஏதோ புது நம்பர். கட் பண்ணு. யாராவது பேங்க் இன்சூரன்ஸ் ஃபோன் பண்ணியிருப்பாங்க. ம்
சிவம், எனக்கு ரொம்ப அதே நம்பர்ல இருந்து வருது. எடுத்து என்னன்னு கேளு. அன்பு, யாரு? என்னடி என் குரல அம்புட்டு லேஸ்ல உனக்கு மறந்து போச்சா? பாஸ்கர். பாஸ்கரா? ஸ்பீக்கர்ல போடு. பாஸ்கர் தே, அதே பாஸ்கர் தே. ஏய், யாருடா நீ? விளையாடாத. நான் செத்து போயிடுவேன் நினைச்சியா? நான் இன்னும் சாகலடி, செத்தா மாதிரி நடிச்சேன்.